வணக்கம். உலகமே பரபரப்பாயிருச்சு. முக்கியமா தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கு. எந்த நேரத்தில பஸ்ஸுகள்லாம் நிறுத்தப்படும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கலவரம் ஏற்படாம இருக்க உளவுத்துறை பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில ரகசிய ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சினிமா ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணுவாங்களான்னு தெரியல. யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து போடாம இவருக்கு ஆதரவா போராட்டம் பண்ணுவாங்களான்னு தெரியல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மீடியால இருக்க எல்லாருமே வந்து இது என்ன ஆட்சியா? இல்ல வந்து டிக்டேட்டர்ஷிப்பா? சர்வாதிகாரமா? அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த சமயத்தில வாட்டர்மெலான் ஸ்டார் கைது. நான் சொன்ன விஷயங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. கைது செஞ்சுட்டாங்க. அது ஆனா செய்திகளா வந்து பரப்பிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, இதுக்கு பின்னணியில சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை குறித்து தான் இத வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இவர் ஒரு தெரியும் பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர். அது மட்டும் இல்லாம மதுரையை சேர்ந்தவர். இவர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து தன்னை ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியா காட்டிக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா பேசுறவங்க, நல்லா பண்றவங்க, நல்லா பண்ணாதவங்க, கவர்ச்சி காட்டுறவங்க, பைத்தியக்காரத்தனமா பண்றவங்கன்னு சொல்லிட்டு பல கேட்டகரியில எல்லாருமே வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதனால வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், யார வேணா எங்க வேணா போய் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற இவரை வந்து ஏன் ஃபேமஸ் ஆனாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருக்க முடியாது. அவர் பண்ணக்கூடிய அந்த பைத்தியக்கார சேஷ்டை தனத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் ஸ்டார்னு பேர் வாங்கினாரு. குறிப்பா உண்மையான வாட்டர்மெலான் ஸ்டாரா கஜினி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வாட்டர்மெலானை சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன் மூலியமா இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. இதில் என்ன மேட்டர்னா உண்மையான வாட்டர்மெலான் ஸ்டாரான நம்ம கருப்பு படத்தை வந்து செம்மையாக ஹிட்டு கொடுத்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தமிழ் நடிகர்களாக இருக்காங்க. சூர்யா அவர்களை குறித்தும் ஒரு மேட்டர் இருக்குது இந்த வீடியோலேயே, அதை கடைசியில் பேசலாம். சரி, இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல இருந்து இவருடைய பேச்சு அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற லூசுத்தனத்தை தாண்டி இவருடைய உண்மையான கேரக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஷோ வந்து ஒரு உதவியாக இருந்தது மக்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லூஸ் டாக்லாம் வந்து விட்டுட்டார். அதில் அவர் மேலே முழுக்க முழுக்க நியாயம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியல. நம்ம பார்த்த சில ஸ்னிப்பெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சமூகம் சார்ந்து ஊர் சார்ந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா லூஸ் டாக் விட்டது மட்டும் இல்லாமல் அவர் யார், அவரோட மனசாட்சி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் அவர் வந்து அவருடைய அந்த காமெடியான லூசுத்தனத்துக்காக ரசித்ததை தாண்டி வந்து கொஞ்சம் வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் தான் இவரை கூப்பிட்டு நிறையா பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்கள தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூக்கிலே குத்தணும். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பிரபலமாக்கி விட்டதில் ஒரு முக்கிய பங்காற்றுறது இந்த மாதிரி கேவலமான 2 யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்துட்டாருன்னா ஒரு பக்கத்து வீட்டில் எப்படி செத்தாரு, ஓ வாக்கிங் போகும்போது செத்தாரா, வாக்கிங் போகும்போது வந்து இப்படி விழுந்தாரா இல்லை இப்படி விழுந்தாரா நீங்கள் பார்த்தீங்களான்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஏதாவது ஒரு செலிபிரிட்டி மரணம்னாலும் இவங்க போய் மைக்க போட்டுருவாங்க. இவங்க மேலே வந்து பல பேர் துப்பியிருக்காங்க. இவங்க பண்ண கேவலமான விஷயங்கள் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தியக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஃபேமஸ் ஆக்கி விடுறது அப்படிங்கிறது. இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இப்போ அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இவங்க ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்களோ இது வந்து சும்மா தானாக இவங்க வந்து வியூஸ்க்காக மட்டும் இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைசாவும் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகணும், கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரன் தரம் பண்ணி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கெலாம் கால் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுங்கள், நாங்கள் காசு தரேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் அதை வாங்கிட்டு அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணி விட்றாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களை இதே மாதிரி காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ காசு வாங்கி இந்த மாதிரி பைத்தியக்காரங்களாம் ப்ரொமோட் பண்ணவே என்ன ஆகுது, இந்த மாதிரி பிக் பாஸ் போன்ற ஷோக்களில் அதுவும் குறிப்பாக கடந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பி கொஞ்சம் வந்து கம்மி ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இறக்குனாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர். அதில் வந்து யூடியூப் பார்க்குறவங்களையும் தாண்டி டிவி பார்க்குறவங்களுக்கும் இவர் போய் வந்து சேர்ந்துட்டார். இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் இவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூசுத்தனம் மட்டும் இல்லாமல் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. 1 இல்லை 2 இல்லை 3 யூடியூப் சேனல்களில் இவரை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் சண்டை நடக்குது. அப்புறம் யூடியூப் அந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து எந்திரிக்கிறாரு, மைக்கை வந்து எடுக்கிறாரு, சில இடத்துல மைக்கை எடுத்துகிட்டு போயிடுறாரு, சில இடத்துல கேமராவெல்லாம் வந்து உடைக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஆகுது. அங்கே இருக்கிற அந்த சேனலோட டீம் மெம்பர்ஸ்லாம் இவர் வந்து கலாய்க்கிறாங்க. வெளில வரைக்கும் வந்து இவரை கலாய்ச்சி அனுப்புறாங்க. இவரும் பார்த்திங்கன்னா செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார். இதே மாதிரி 3 சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கை கலப்புக்கே வந்து போயிருக்கு. அது இவர் கொடுத்துட்டு இருந்த இந்த மாதிரி லூசுத்தனமான பேட்டிகளில் கடைசி ஒரு பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே இவருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி வந்து பார்த்திங்கன்னா கை கலப்பு ஏற்பட்டு இவர் வந்து இன்னொருத்தர் மேலே கை வச்சதாங்க. இவர் மேலேயே 2 அடி வந்து போட்டிருக்காங்க. வாட்டர்மெலன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு 2 வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே குறிப்பாக ஷூட்டிங் பண்ணுற இடத்துல டெலிகேட்டாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து கேமரா கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் கேமரா வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு அசெட் அப்படிங்கிறனால பார்த்து பத்திரமா வச்சுப்பாங்க. அதை சேதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ட்ரைபாடு லைட்டு எல்லாத்தையும் சேதப்படுத்தி அந்த ஸ்டூடியோலேயே ஒரு அட்டகாசம் வந்து பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது இப்படியே விடக்கூடாது, ஏன்னா இப்படியே விட்டுடலாம் பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடுறாரு. அங்கே இருக்கவங்கலாம் வந்து வீடியோ எடுக்கிறாரு.
அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இவர் வாயில சொல்கிறப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது இவர் மேலே ஒரு கேஸ் கொடுத்தால் மட்டுமே வந்து இவர் மூலிமா நம்மளுக்கு எதுவும் தொல்லை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இல்லை அதை வச்சு அவர் ஒரு வீடியோ போட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் லீகலாகவும் ஏதாவது பிரச்சனை பண்ண வரான்னு யோசிச்சு அவங்க போய்ட்டு வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதில் இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட சொத்தை வந்து நாசமாக்குறது மட்டும் இல்லாமல் அடிக்க பாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வழக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது நிறையா கேசஸ் கீழே வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் இவர் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரூம்குள்ளே இருக்காரு, அங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க, என்னை பூட்டி வச்சுட்டாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இதே கதையாக போச்சு. யார் முதல்ல இந்த ஆள் இது மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுறவங்க மேலே தான் வந்து கோபம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த யூடியூப் சேனலில் அந்த வழக்கை போட்டதுக்கப்புறமா இவர் போயிட்டு வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அங்கே அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக ஏற்றுக்கலையா இல்லை சரியாக ஹேண்டில் பண்ணலையான்னு தெரியல. ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாரு. அதில் வந்து இந்த இவர் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரோ அவரோட பேரை சொல்லி பதிவிடுறது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி மேலேயும் நிறையா அவதூறுகள்லாம் வந்து சொல்கிறாரு, குற்றச்சாட்டுகளும் வைக்கிறார். இது வந்து ரொம்ப வைரலாக பரவுது. இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, கொஞ்சம் எதிராகவும் பேசுகிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் சரி என்னடா இவர் பேரை சொல்லி, ஏன்னா முட்டாள் கூட சண்டைப்பட்டால் முட்டாள் லெவலுக்கு இறங்கி நம்மளையும் முட்டாளாக்கிறோம், அசிங்கப்படுத்திடுவான், அதில் அவனுக்கு தோல்வி அடைஞ்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம லெவலுக்கு இறக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் பெருமைப்படுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் கூட அசோசியேட் ஆனதுனால அந்த யூடியூப் சேனலில் இருக்கவங்க எல்லாமே என்னடா அது நம்ம பேர்லாம் சொல்கிறார், சேனல் பேர் சொல்கிறாரு, நம்மளுக்கு மானம் போதேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை எடுக்க வந்து கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ தான் அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மீறி போய் என்ன பண்ணிட்டாரு, முதல்வர் விஜய் சார் நீங்கள் பணமா ஜனமானலாம் கேட்டீங்க, ஜனம்லாம் சொன்னீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சாதகமாக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அரசாங்கத்துக்கு ரொம்ப ஆதரவான ஆட்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அரசாங்கத்தையும் 4-5 கேள்விகள் கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு வைரல் ஆக்கிட்டார் அந்த வீடியோவை. அப்புறம் தான் இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த வீடியோவை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அதற்கு திருப்பியும் இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி நான் வீடியோலாம் எடுக்கிறேன், ஆனால் எடுக்கணும்னா டிலீட் பண்ணணும்னா 1.5 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கள மிரட்டினதா, அதாவது உயிருக்கு பயம் ஏற்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இவர் வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணி ஏதோ பேசியிருக்காரு. அதில் வந்து உண்மையாக இவர் கொலை மிரட்டல் வச்சாரா, நிஜமாவே 1.5 லட்ச ரூபா கேட்டாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா ஸ்ட்ராங்காக இருக்காது, வீடியோ வர போட்டால் டிலீட் பண்ண சொன்னால் டிலீட் பண்ண மாட்டாப்புல. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்மளை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுக்குற மாதிரியும் நிறையா அட்வைஸ் மூலியமாக இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டும் வச்சிருக்கலாம். இல்லை உண்மையாகவே இவர் தான் கோளாறாச்சு, என்ன வேணால் பேசியிருப்பார். அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் மதுரை தன்னோட சொந்த ஊரில் இருந்திருக்காரு. அங்கே வந்து கீழ்ப்பாக்கத்துலேருந்து காவல்துறை அதிகாரிகள் போயிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கத்துலேருந்து வேறு எவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ இடத்துல வந்து கேஸ் வாங்கலாம். ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாருமே போயிட்டு இவரை மதுரையில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இப்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ பேசிக்லி நம்ம ஏன் இந்த இடத்த பேசணும் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் தகுதி வாய்ந்த நகர்கள்லாம் இல்லாமல் அவங்கள எல்லாருமே நம்ம ஃபேமஸ் ஆக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி இவங்க சமூகத்தில் வளம் வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் லைம் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டு அன்றைக்கி உண்டான நியூஸில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கடந்து போக வச்சு இவங்களை பற்றி தேவையில்லாமல் நியூஸாக வந்து பேச வச்சுட்ருப்பாங்க. சரி, இதில் நம்மளுடைய பல ரசிகர்களாலும் அவருடைய நடிப்பின் நாயகன் அழைக்கப்படுற உண்மையான வாட்டர் மெலன் சீனில் வந்து ஃபேமஸான நம்ம சூர்யா அவர்களோட ரசிகர்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போயிட்டு, அது அரசு மருத்துவமனை, உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிஸியாக இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கொதி நிலையில் இருப்பாங்க. அந்த மருத்துவமனையில் போயிட்டு சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வருது அப்படின்றத முன்னிட்டு அங்கே ஏதோ சில நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இவரோட போஸ்டரை போயிட்டு அதோட வால், அந்த ப்ராப்பர்ட்டி வால்லே ஒட்டியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அது எந்த நடிகராக இருந்தாலும் ஒட்டக்கூடாது. இன்றைக்கி வந்து முதல்வருடைய படம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நடிகராக இருந்தார், அப்போ ஒரு எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, இது மாதிரி வந்து போஸ்டர் ஓட்டுறாங்கன்னா அதுவும் தப்பு தான். ஆனால் இன்றைக்கி ஒரு முதல்வராக இருக்கின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எல்லா இடத்துலையுமே இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் கூட பார்க்குறீங்க. சூர்யா வெறும் ஒரு நடிகர்ன்றதுனால அவருடைய போஸ்டர் ஓட்டினோன்னா போலீஸார் அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிருக்காங்க. அங்கே வந்து சூர்யாவுடைய ரசிகர்களுக்கும் அத்தாரிட்டிஸ்க்கும் பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க, போலீஸார்கிட்டும் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேசுபொருளாகி நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி சூர்யா அவர்களுக்கு ஏதாவது நல்ல பேர் இருக்குது, அவர் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பேரை வந்து கெடுக்கும் விதமான செயலாக தான் இது வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரியணை காலியாக இருக்குது. விஜய் அவர்கள் உச்சத்துலேருந்து இன்றைக்கி வந்து முதல்வராகி போயிட்டார். சூர்யாவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் ஹிட்டு கருப்பு. ஸோ அவரோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவர் விட்டதை, ஏன்னா சூர்யாவுடைய தகுதிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கேயோ போயிருக்கணும், தவறான ஸ்கிரிப்ட் செலெக்ஷனால இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கார் இல்லையா, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. அவர் அந்த இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு பேட் பப்ளிசிட்டி அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி நினச்சி
சில டிவி கேன்ஸ், சில விஜய் ஃபேன்ஸ்லாம் போட்டு அடி அடின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அது வந்து செய்தியாகி சூர்யா அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த 2 விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தகவல் எனக்கு தெரியாது அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்டாக கீழே போடுங்கப்பா. நன்றி.